ராத்திரிக்கான அமைதி மாதவப்பூர் முழுக்க நிறைஞ்சிருந்தது. நாலாபுறமும் காற்றோட சலசலப்பு சத்தம், காஞ்சி போன இலைகளோட சரசரப்பு இருந்தது. வானத்துல நிலா இருந்தது. ஆனா அதோட வெளிச்சமும் ஏதோ நடுக்கத்தோட இருந்தது. ஃபார்ம் ஹவுஸ்க்கு வெளியில பிரஜ் கிஷோர் பிஹாரி தனியா நடந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 20 வருஷமா எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிற போதையில இருக்காரு. ஆனா இன்னைக்கு அவரோட தோற்றத்துல பயம் இருந்தது. சோட்டேலால், அவருடைய பழைய வேலைக்காரன், சிரிச்ச முகத்தோட அவர் பக்கத்துல வந்தாரு. எதுக்காக கவலையோட நடந்துட்டு இருக்கிறீங்க ஐயா? இந்த தடவை உங்களது தான் வெற்றி. பிரஜ் கிஷோர் நாற்காலியில போய் உட்கார்ந்தாரு. அவர் லைட்டரை ஆன் பண்ணாரு. நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு இன்னும் யாரும் பிறக்கல சோட்டேலால். ஆனா இந்த தடவை என்னன்னு தெரியல, மனசுல விசித்திரமான பயம் இருக்கு. எனக்கு தெரியும், இந்த பவன்னால தானே அவன் உங்களுக்கு எதிரா நின்னு இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஸ்டைல்ல அவனுக்கு நான் புரிய வச்சுட்டேன். எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி அவனே மக்களோட வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஆதரவா பேசுவான். பிரிஜ் கிஷோரோட கண்கள்ல ஒளி பிறந்தது. சோட்டேலால், நீ என்னுடைய பாதி டென்ஷனை குறைச்சிட்டப்பா. நீ எல்லாரையும் அன்பா சமாளிச்சிடுற. ஆனா நான் என்னுடைய விதமே கொஞ்சம் வித்தியாசமானது. சோட்டேலால் சிரிச்சாரு. எனக்கு தான் தெரியுமே தலைவரையா, நீங்க அண்டர் கிரவுண்ட்ல வச்சே எல்லாருக்கும் புரிய வச்சிருந்தீங்க. ஒருத்தன் ஒரு தடவை கீழே போயிட்டான்னா அவன் மறுபடியும் மேல வர்றதே கிடையாது. ஆனா பாதி ராத்திரியில தூக்கம் அப்புறம் போதைக்கு நடுவுல திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் பிரஜ் கிஷோரோட காதுகள்ல விழுந்தது. இது 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 என்ன சத்தம்? அவரு நாலாபுறமும் பார்த்தாரு. சோட்டேலால் ஆழ்ந்த தூக்கத்துல உறங்கிக்கிட்டு இருந்தாரு. சோட்டேலால், எழுந்துரு, உன் காதுல ஏதாவது விழுந்துதா? ஆனா சோட்டேலால் எழுந்துக்கவே இல்ல. போதை தூக்கத்துல ரெண்டுத்திலையும் நிறைஞ்சிருந்தாரு. ஆனா மறுபடியும் பிரஜ் கிஷோரோட காதுகள்ல ஒரு பெண்ணோட மெல்லமான ஆனா குத்துற மாதிரி ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. அவரு மெல்ல மெல்ல அந்த குரல் கேட்ட திசையை நோக்கி போனாரு. ஒவ்வொரு அடியும் பூமி அதர்ற மாதிரி இருந்தது. குரல் கீழே இருந்து கேட்டுச்சு, அடித்தளத்துக்குள்ள இருந்து. அவர் கதவு கிட்ட போகும்போது கொஞ்சம் தடுமாறினாரு. அப்புறம் மெல்லமா கதவு திறந்தாரு. உள்ள இருட்டா இருந்தது. கெட்டு போன மண்ணோட துர்நாற்றம், அப்புறம் ரத்த துளியோட நாற்றம். அவர் பார்த்தபோது ஒரு மங்கலான சிகப்பு வெளிச்சம் சுவர்கள் மேல பட ஆரம்பிச்சது. திடீர்னு அதே மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு. நீ என்ன நினைச்ச, எங்களை தூங்க வச்சிடலான்னா? பிரஜ் கிஷோரோட உடம்புல இருந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. யாரது யாரது பேசுறது? எதிர்க்க வா. அப்பதான் சுவர்ல ஒரு நிழல் இறங்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு பெண்ணோட உருவம் தெரிஞ்சது. கிழிஞ்சு போன புடவை, சாம்பல் நிறத்துல முகம், அப்புறம் சிவந்த கண்கள். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா பிரஜ் கிஷோர்? இல்ல இல்ல, இது சாத்தியம் கிடையாது. உன்னை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொன்னு போட்டுட்டேன். சொல்றது உண்மைதான், நீ என்ன கொன்னுட்ட. ஆனா இப்ப நான் திரும்பி வந்துட்டேன். இப்படி சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அவர் மேல பாஞ்சா. காது ஒரு சத்தம் அடித்தளத்துல எதிரொலிச்சுது. அப்புறம் நாலாபுறமும் ஒரே அமைதியாயிடுச்சு. காலையில சூரியனோட முதல் கதிர் ஃபார்ம் ஹவுஸோட சுவர் மேல பட்டுச்சு. அங்க ரத்த துளி மட்டும்தான் மின்னிக்கிட்டு இருந்தது. பிரஜ் கிஷோரோட டெட் பாடி அவர் ரூம்ல இருக்கிற அறையில இருந்தது. கண்கள் திறந்திருந்தது, உடல் கிழியப்பட்டிருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, ஏதோ காட்டு மிருகம் அவரை கொதறி எரிஞ்சது போல இருந்தது. சோட்டேலால் கண் விழிச்ச உடனே பிரஜ் கிஷோரோட உடல் அவர் பார்த்துட்டு கத்தினாரு. அப்புறம் மொபைலை எடுத்தாரு. ஹலோ டிஎஸ்பி சார், நான் சோட்டேலால் பேசுறேன். தலைவரே யாரோ கொண்டுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போலீஸோட வண்டி சைரன் சத்தத்தோட அங்க வந்தது. எஸ்பி சௌஹான் பாடியை பார்த்தாரு. அப்புறம் அதிர்ச்சியானாரு. ஏதோ மிருகம் இவரை தாக்கினது போல தெரியுது. சோட்டேலால் நடுநடுங்கிக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் கண்ணை திறந்து பார்த்தப்ப இவர் இப்படிதான் இருந்தாரு. இறக்கறதுக்கு முன்னாடி அவர் நிச்சயமா கத்தி இருப்பாரு. உனக்கு எதுவும் கேட்கலையா? இல்ல சார், நான் போதையில தூங்கிட்டேன். போலீஸ் அந்த பிணத்தை அப்புறப்படுத்தினாங்க. ஃபார்ம் ஹவுஸை சேல் பண்ணாங்க. 2 நாள் கடந்துடுச்சு. ஆனா மரணத்துக்கான ரகசியம் ஒன்றும் புரியல. எஸ்பி சௌஹான் தன்னுடைய ஃபைல்ல மூழ்கி போயிருந்தாரு. அப்பதான் ஆபீஸோட கதவு திறந்தது. பிரதிபா சிரிச்சபடி உள்ள வந்தா. முகத்துல தன்னம்பிக்கை.
கண்கள்ல தேடுதலுக்கான ஆர்வம். ஹலோ, நான் பிரதிபா, நியூஸ் ரிப்போர்ட்டர். எஸ்பி சௌஹான் சிரிச்சாரு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிஸ் பிரதிபா. கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் மார்க்கன் லாலு வந்துருவாரு. அப்பதான் கதவு திறந்தது. மாக்கன் லாலும் உள்ள வந்தாரு. ஓ, அப்ப நீங்க தான் பிரதிபாவா? உங்களுடைய ரிப்போர்ட்ஸை நான் படிச்சிருக்கேன். மக்கன்லால், இப்போ இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பிரஜ் கிஷோர் பிஹாரி மாதவ்பூரோட எம்எல்ஏவா 20 வருஷம் ஜெயிச்சுக்கிட்டு வந்தாரு. இப்போ அவருடைய மர்மமான இறப்பு இந்த முழு மாநிலத்தையும் ஒழுக்கிடுச்சு. அரசாங்கம் நேர்மையான ஒருத்தர்கிட்ட இந்த விசாரணையை ஒப்படைக்கணும்னு நினைக்குது. புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஆனா ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம கூட எதுக்கு? ஏன்னா ஒன் சைடு கேஸ் ஆயிடக்கூடாதுல்ல. இந்த தடவை மக்களுக்கான எலெக்ஷன் மட்டும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாக்கன் லால் அப்புறம் பிரதிபா பிரஜ் கிஷோரோட பங்களாவில் நின்றுட்டு இருந்தாங்க. ஃபார்ம் ஹவுஸ்குள்ள இருக்கிற அமைதி இன்னும் ரொம்ப கடுமையா இருந்தது. சுவர்கள்ல பழைய படங்கள் மாட்டப்பட்டு இருந்தது, சிரிச்ச முகங்கள். ஆனா இப்போ அதுல ஏதோ கொலையோட நிழல் தெரிஞ்சது. காற்று சில்லுன்னு இல்ல, லேசான உறுத்தல் நிறைஞ்சிருந்தது. அப்புறம் அந்த அமைதியில தான் இன்ஸ்பெக்டர் மாக்கன்லால் அப்புறம் ரிப்போர்ட்டர் பிரதிபா நின்றுட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த இடத்துல பிரிஜ் கிஷோர் பிஹாரியோட மரணம் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. சோட்டிலால் மெல்ல மெல்ல உள்ள வந்தாரு. அவரோட முகம் சோகமா இருந்தது. அவரோட கண்கள்ல பயத்தோட சாயல் நிறைஞ்சிருந்தது. கொலை நடந்தப்போ இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் நீ இருந்தியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ மெயின் டோரை மூடி வச்சிருந்தியா? எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. பணத்தை பார்த்தேன். அதிர்ச்சி ஆகிற விஷயம் என்னன்னா, அப்பவும் மெயின் டோர் மூடிதான் இருந்தது. யாரும் உள்ள வந்ததுக்கான அடையாளம் கூட கிடையாது. பிரதிபா சோட்டிலால ஒத்து கவனிச்சா. அப்புறம் பிரிஜ் கிஷோர் பிஹாரிய பத்தி மாநிலங்கள் முழுவதும் இதே பேச்சுதான். அதாவது அவர் ரவுடித்தனம் பண்ணி தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சார்னு. இது ஒரு சாதாரண விஷயம்தான். அவருக்கு நிறைய விரோதிங்க இருப்பாங்க. சோட்டிலால் அமைதியா நின்னாரு. அப்புறம் கீழே தலை குனிஞ்சாரு. நீங்க கேமராவை எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல? எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னா சரி, உங்க கேமராவை ஆன் பண்ணுங்க. நாம பிரிஜ் கிஷோர் பிஹாரியோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து விசாரணை ஆரம்பிப்போம். நிச்சயமா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். சுவர்ல உள்ள விரிசல்கள்ல தூசி இல்ல, ஆனா மர்மங்கள் சிக்கிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு காலடிக்கும் அடியில தரை எப்படி இருந்ததுன்னா, யாரோ ஒருத்தரோட மூச்சு அடக்கப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. பிரதிபாவும் மாக்கன்லாலும் அறைகளை சோதனை போட ஆரம்பிச்சாங்க. சோட்டேலால் ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. சூழல் மெல்ல மெல்ல பயத்துல மாறிக்கிட்டு இருந்தது. திடீர்னு சோட்டேலாலோட காதுகள்ல மனச உழுக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவரு நடுங்கிட்டாரு. இது மனச உருக்குற மாதிரி ஒரு பயங்கர சத்தம். இப்போதைக்கு அவரால் இதைதான் சொல்ல முடிஞ்சது. மறுபடியும் அதே மாதிரி குரல் கேட்டுச்சு. முதல்ல விட இது ரொம்ப அதிகமா இருந்தது. முன்ன விட ரொம்ப நெருக்கத்துல கேட்டுச்சு. யாரோ அவரோட நரம்புக்குள்ள இறங்கி சொல்ற மாதிரி இருந்தது. சோட்டேலாலோட உடம்பு இறுக்கிக்கிச்சு. அவருடைய பாதங்கள் போக விருப்பப்படல. இருந்தாலும் அதே திசையை நோக்கி போச்சு. அங்கிருந்து தான் அந்த சத்தம் கேட்டுச்சு. சோட்டேலால் மெல்ல மெல்ல அந்த அடித்தளத்துக்கிட்ட போனாரு. அந்த கதவுக்கு பக்கத்துல காற்று உறைஞ்சு போயிருந்தது. அவர் நடுக்கத்தோட அந்த கதவை திறந்தாரு. ஆனா எதிர்க்க இருந்ததை பார்த்துட்டு அவருடைய கண்கள் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுச்சு. அந்த அடித்தளத்துக்கு நடுவுல பார்க்கவே பயங்கரமான ஒரு பெண் நின்றுட்டு இருந்தா. அவளுடைய முகத்துல கிழிசல்கள், கண்கள் செவந்து போயிருந்தது. அவளோட உதடுகள்ல ஏதோ இறந்த சிரிப்புக்கான கோடுகள். அவ சோட்டேலால முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன பார்க்கும்போது உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா சோட்டேலால்? நீ செஞ்ச பாவத்தை ஞாபகப்படுத்தி பாரு. இதை கேட்டதும் சோட்டேலாலோட கால் கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அவருடைய விரல்கள் விரைச்சிக்கிச்சு. கண்கள்ல இருக்கிற கருவிழிகள் அப்படி நின்னுடுச்சு. அவருடைய உடம்பெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருடைய பயங்கரமான அந்த சத்தம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் முழுக்க எதிரொலிச்சது. பிரதிபாவும் இன்ஸ்பெக்டர் மாக்கன்லாலும் அந்த கதறல் சத்தத்தை கேட்டுட்டு பயந்துட்டாங்க. இது சோட்டேலால் கத்தற சத்தம். வாங்க போய் பாப்போம். 2 பேரும் ரொம்ப வேகமா அந்த அடித்தளத்துக்கு ஓடினாங்க. ஒவ்வொரு அடியோட அந்த அமைதி அவங்க பின்னாடி அடங்க ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு கதவு மறுபடியும் திறக்காதது போல. அடித்தளத்துல காற்று நடுநிலையில இருந்தது. லைட் மின்னிக்கிட்டு இருந்தது. தரையில சோட்டேலாலோட பெணம் இருந்தது. உடைஞ்சு போன எலும்புகள், திருப்பப்பட்ட முகம், அப்புறம் கண்கள் இப்பவும் ஏதோ ஒரு பயங்கரத்தை பாக்குற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு முன்னாடி அதே பயங்கரமான பெண் நின்னுட்டு இருந்தா. பிரதிபாவோட கையில இருந்த கேமரா விழுந்துடுச்சு. ஓ மை காட், நான் இது வரைக்கும் பேய் பிரேத ஆத்மாக்கள்ல பேய் கதையோட கேரக்டர்ஸ்னு நினைச்சேன். திடீர்னு அந்த பெண் மின்னல் வேகத்துல ஓடினா. அப்புறம் இன்ஸ்பெக்டர் மாக்கன்லாலோட கழுத்தை பிடிச்சது. அவரை பால் மாதிரி காத்துல தூக்கி வீசினா. அதுக்கப்புறம் அவர் தரையில வந்து விழுந்தாரு.
அப்புறம் வலியால துடிக்க ஆரம்பிச்சாரு. ஏதாவது ஞாபகம் இருக்கா இன்ஸ்பெக்டர் மாக்கன்லால்? நீ 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 மறுபடியும் ரஜினி, இது எப்படி முடியும்? நீ தான் செத்து போயிட்டல்ல. அப்புறம் அவளுடைய முகம் மெல்ல மெல்ல சாதாரணமா மாறுச்சு. அவ தான் ரஜினி. அந்த பெண் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவ. ஆனா இப்ப திரும்ப வந்துட்ட, பாவம் செஞ்சவங்கள அழிக்கிறதுக்கு. பிரதிபா பயத்துல நடுநடுங்க ஆரம்பிச்சா. இதெல்லாம் என்ன நடக்குது? ஆமா, நீ யாரு? ரஜினியோட முகம் மறுபடியும் பயங்கரமா மாறுச்சு. அவ மாக்கன்லால பார்த்தா. அவருடைய கண்கள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் சில நொடிகள்ல அவரோட மூச்சும் நின்னுடுச்சு. ரஜினி பிரதிபா பக்கம் திரும்பினா. உன்னை நான் கொல்ல மாட்டேன். உன்னை நான் எதுக்காக இப்ப விடுறேன்னா, நீ பிரஜ் கிஷோர் பிஹாரி, சோட்டேலால், அப்புறம் இந்த மாக்கன்லால் செஞ்ச பாவங்களை இந்த உலகத்துக்கு சொல்லணும். ஃபார்ம் ஹவுஸோட சுவர்கள் மறுபடியும் அமைதியாச்சு. ஃபார்ம் ஹவுஸோட மேல் தளத்துல பிரஜ் கிஷோர் பிஹாரி தன்னுடைய வேலைக்கார சோட்டேலாலோட கோவத்துல உட்கார்ந்துருந்தாரு. அப்பதான் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இன்ஸ்பெக்டர் மாக்கன்லால் உள்ள வந்தாரு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? உங்க போஸ்டிங்க நான் இங்க எதுக்காக கொடுத்துருக்கிறேன்னா, நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ஈஸியா இருக்கணும், அதுக்கு தான். தலைவரே, இப்ப ஏதாவது கஷ்டம் வந்துச்சா என்ன? இந்த தடவை வந்த பிரச்சனையே அந்த ரஜினி தான். அவ ஒரு ரிப்போர்ட்டர். நாம செஞ்ச லீலைகள் எல்லாத்தையும் அவ ஓப்பனா வெளிப்படுத்துறா. நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நேரா நான் உங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு கொண்டு வரேன். சில மணி நேரத்துக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் மாக்கன்லால் ஜீப்பை விட்டு இறங்கினாரு. அவர் கூட இருந்தது ரஜினி, ஒரு துணிச்சலான ரிப்போர்ட்டர். அவளுடைய கண்கள்ல உண்மைக்கான தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கணும். இப்போ இருட்டுல இருந்து பிரிஜ் கிஷோர் பிஹாரியோட உரத்த குரல் கேட்டுச்சு. இனி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல, நேரா நரகத்துக்கு போற. ரஜினியோட கால்களுக்கு கீழே இருந்த மண் வழுக்கிடுச்சு. 3 பேரும் பிரஜ் கிஷோர் பிஹாரி, மாக்கன்லால், அப்புறம் சோட்டேலால் அவளை பிடிச்சு அடித்தளத்துக்கு இழுத்துட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துல ரஜினியோட மனசை உழுக்கிற கதறல் சத்தம் அடித்தளத்துக்குள்ள எதிர் ஒலிச்சது. ரஜினியோட ஆத்மா கண்கள்ல கண்ணீர் இருந்தது. அந்த பாவிங்க என்ன உயிரோட எரிச்சாங்க, ஆனா என்னோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கல. நீ இங்க இருந்து போயிடு, என்னுடைய கதையை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும். பிரதிபா அந்த கேமராவை எடுத்தா. அப்புறம் வெளியில போனா. காலையில நியூஸ் பேப்பர்ல வந்தது. தலைவர் பிரஜ் கிஷோர் பிஹாரி, இன்ஸ்பெக்டர் மாக்கன்லால் மற்றும் சோட்டேலாலோட உண்மைகள். ரிப்போர்ட்டர் ரஜினியோட கொலைக்கான உண்மையான கதை. மக்கள் படிச்சாங்க. அமைதி பரவுச்சு.